everyone. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஜினியரிங் கிராஃப்ட்ல நம்ம ஒரு bow and arrow தான் செய்ய போறோம். இப்போ நம்ம இந்த bow and arrow செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம bow and arrow அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த bow and arrow பாத்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டரியா இருக்கு. அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்த கிங் குயின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபைட் பண்றதுக்கு இந்த bow and arrow-வை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஹண்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட உணவுக்காக அனிமல்ஸை ஷூட் பண்றதுக்கு இந்த bow and arrow யூஸ் பண்ணுவாங்க. தேர்டா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கேமா கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த bow and arrow-ல பாத்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கு. அதாவது இந்த கேர்வ்டா இருக்கும் இல்லையா, இது நம்ம bow அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேர்வ்டுக்கு சென்டர்ல ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, இது நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். தேர்டா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஈட்டி பேர் ஆரோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பவுக்கு நடுவுல இந்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா இலாஸ்டிக் மெட்டீரியல்ல செய்யப்பட்டிருக்கு. இப்போ இலாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். இந்த ரப்பர் பேண்ட் பாத்தீங்கன்னா நம்மளால எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளவு இழுக்கிறோம் இல்லையா. இது பாத்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்டோட ஒரிஜினல் பிளேஸ்ல இருந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம். ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்னது, அதோட ஒரிஜினல் பிளேஸ்ல இருந்து இந்த ரப்பர் பேண்ட் மாறுது இல்லையா. திரும்பி நம்ம இதை ரூஸ் பண்ணும் போது என்னாவது, அதோட பிளேஸ்க்கே வந்துடுது. இதுதான் இலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இதுதான் நம்ம எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும் போது அதோட ஒரிஜினல் பிளேஸ்ல இருந்து இது மாறிடும். அதை நம்ம அப்படியே லூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரப்பர் பேண்ட் அதோட ஒரிஜினல் பிளேஸ்க்கே வந்துடும். இதுதான் நம்ம இலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு bow and arrow, நம்ம இந்த ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக், அப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட், அப்புறம் இந்த பேம்பு ஸ்டிக் வச்சு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த பவு நம்ம எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 6 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா 2 2 2-ஆ பிரிச்சு எடுத்துக்கோங்க. பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு அந்த அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை மட்டும் எடுத்து ஸ்லீப்பிங் லைன்ல வச்சுக்கோங்க. ஸ்லீப்பிங் லைன்ல வச்சுட்டு அப்புறம் நம்ம 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை எடுத்து அந்த ஸ்லீப்பிங் லைனுக்கு மேல நம்ம அப்படி வைக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கிராஸா வச்சு இந்த கிராஸ் சைடுல இந்த ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பி என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பி இன்னொரு 2 செட் ஆஃப் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து திரும்பி இன்னொரு சைட்ல வச்சு கிராஸா இதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டு எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த கீழே ஒரு பீஸ் மாதிரி இருக்கும். நீங்க இழுத்தீங்க அப்படின்னா மேல கம்மியான பீஸ் இருக்கும், இங்க 2 கம்மியா, இங்க நல்லா இழுத்தீங்கன்னா இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நல்ல பெரிய ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுல நீங்க பாதியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல உங்கள்கிட்ட குட்டியா ரப்பர் பேண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க 2 ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி இங்க கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் இந்த 2 ரப்பர் பேண்டையும் நீங்க நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்லயும் ஒரு நாட் போட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல நாட் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த பவு ஸ்ட்ரிங்கும் ரெடி ஆயிடும். அப்புறம் நம்மளோட ஆரோவுக்காக நம்ம இந்த பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த பேம்பு ஸ்டிக்கை வச்சு நம்ம இந்த ஆரோவை லான்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க லான்ச் பண்ணும் போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களோட பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நீங்க இப்படி வச்சோடனே என்ன ஆகும்னா, நல்லா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க பிடிக்கும் போது இந்த பேம்பு ஸ்டிக் இந்த ரப்பர் பேண்ட்ல கரெக்டா நிக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் நம்மளோட இந்த ஆரோவை ஈஸியா நம்மளால லான்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க கரெக்டா இந்த ரப்பர் பேண்ட் கிட்ட வச்சுட்டு இது அப்படி இந்த ரப்பர் பேண்ட் நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்துட்டு இப்ப நான் லான்ச் பண்றேன், எப்படி பாருக்குது நீங்களே பாருங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்மளோட இந்த பேம்பு ஸ்டிக் சூப்பரா நம்மளோட ஆரோ பறந்துருச்சு. சரி,
இதே மாதிரி நீங்களும் இந்த பவ் அண்ட் ஆரோவை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நீங்க பண்ணும் போது இந்த ரப்பர் பேண்ட்ல வந்து அந்த பேம்பூ ஸ்டிக் கரெக்டா உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு வந்து ஈஸியா லான்ச் பண்ண முடியும். தேங்க்யூ.